தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வசனம் திருப்பாடல்கள் 119, இறை திருவார்த்தைகள் 25. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். ஆமேன். பாருங்க, வசனம் வார்த்தை ரெண்டும் ஒன்றையே குறிக்கிறது. அப்போ நம்மளுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது பாவத்தில் நம்ம ஒட்டி கொண்டு இருக்கிறோம். அப்போ கடவுளுடைய வசனம் நமக்குள்ளே வரும்பொழுது மட்டுமே நம்ம ஆத்மா உயிர் பெறுகிறது. நம்மளுடைய அதாவது பாவம் செய்யக்கூடிய அந்த எலும்பு அனைத்தும் உயிர் பெறுகிறது என்று வசனத்தின் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய வசனம் நமக்குள்ளே இருக்காது. எனவே அந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற அந்த பாவத்தை விட்டு ஒழித்து தள்ளிட்டு கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து படிக்க வேண்டும். அப்பொழுது தூய ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். தூய ஆவியின் தூண்டுதலால் மட்டுமே நம்ம ஜெபிக்க வேண்டும். பிறருக்கு ஜெபிக்கும் பொழுது பல துன்பங்கள் நமக்கு வரும். அப்பொழுது சோர்ந்து போகக்கூடாது. எனவே அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டும். கிறிஸ்தவ ஆலயங்களில் இரவு கண்விழிப்பு ஆராதனை நடைபெறுகின்றனர். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு எந்த வேலை தடையாக இருக்கிறதோ அந்த வேலையை விட்டுவிடுங்கள். தீய சக்திகள் அனைத்தும் ஆண்டவரை துதித்து ஜெபிக்கும் போது பல தடைகளை நமக்கு கொண்டு வரும். எனவேதான் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். விழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் வசனத்தை படிக்கும் பொழுது யார்கிட்ட நம்ம எதை பேச வேண்டும் என்று ஆவியானவர் தாமவே நமக்கு உணர்த்துவார். அப்போது விழிப்பாக இருக்கணும். இந்த மாதிரி கடவுளுடைய வார்த்தைகளை எடுத்து படிக்கும் பொழுது மட்டுமே நம்ம பாவத்துக்குள்ளே ஆண்டவர் நமக்கு கடந்து செல்ல விட மாட்டார். எனவே தான் ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு வருஷமும், ஒவ்வொரு நாளும் நம்ம வார்த்தைகளை எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை அப்போ படிக்கும் பொழுது மட்டும்தான் நம்ம அந்த பாவத்துக்குள்ளே பிசாசு நம்மளை கொண்டு போவாது. எனவே கடவுளோடு இணைந்து அவருடைய வார்த்தைகளை எடுத்து படிப்போம். இன்னும் நம்மளை மாதிரி எவ்வளோ குடும்பங்கள் கஷ்டப்படுகிறதோ அந்த குடும்பங்களுக்கும் துன்பங்கள் எதற்காக வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை படித்து அவர்களுக்கும் விளக்கத்தை சொல்லி கடவுளோடு அவர்களையும் ஒன்று சேர்ப்போம். நம்ம ஒரு முன்மாதிரியாக இருப்போம். முன்னாடி நம்மளை பாவத்தில் கொண்டு போய் தள்ளி இருக்கலாம். பசாசானவன் பலவிதமான போராட்டங்களை கொடுத்துருக்கலாம். எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும் பொழுது பசாசானவன் இந்த வீட்டுக்குள்ளே நமக்கு வேலை இல்லை என்று ஓடி போய் விடுவான். எந்த வழியை ஒரு வழி வந்தானா 7 வழியாக ஓடி போய் விடுவான். எனவே வசனங்களை எடுத்து படிப்போம். பிள்ளைகளை நல்ல பாதையில் வளர்ப்போம். பல விதமான போராட்டங்களை அந்த பசாசு கொண்டு வருவான். ஆண்டவருடைய வசனம் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைகளையும் நம்ம குடும்பங்களையும் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. சில டெஸ்ட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பசாசினால் சோதிக்கப்படுவதற்கு இறைமகன் இயேசு கிறிஸ்துவ என்ன செய்யுது? பசாசு வனாந்தரத்துக்கு இழுத்து செல்லப்பட்டார். யாரால்? பசாசால். அப்போ அவருக்கு அந்த மாதிரி துன்பம் இருக்கும்போது நமக்கும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது அந்த துன்பங்கள் வரும்பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? சோர்ந்து போகக்கூடாதுனாக்கா வசனங்களை எடுத்து படிக்கணும். அப்போ படிக்கும்பொழுது நம்ம விழிப்பாக இருப்போம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியன்னையே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.